ஒவ்வொரு வாரமும் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் ஓடி வருகிறீர்கள். தூரத்தையும் பார்க்காமல் உங்கள் அன்புள்ள பிரயாசம், உங்கள் பலவீனத்தையும் பார்க்காமல் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதை இந்த ஆராதனையில நீங்கள் வந்து பங்கெடுத்து போவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை விட உம்முடைய பிரகாரங்களின் வாசல் படியில் காத்திருப்பதையே, எப்படா பாச கதவு திறப்பாருன்னு அது வாசல்ல அது அனுபவம். தாவீதினுடைய அனுபவத்தை, தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதி வச்சிருக்கார். அந்த சங்கீதத்தெல்லாம் படிக்கும் போது இப்படியா ஒரு மனுஷன் இருப்பா, ஆண்டவர் பைத்தியமா, கர்த்தர் பைத்தியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் ஒண்ணும் இல்லை, அவனுடைய பக்திக்கு முன்னால, தாவீதினுடைய பக்திக்கு முன்னால நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டு, அது வரைக்கும் என் படுக்கை ஆகிய கட்டிலே நான் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வர விடுவதில்லை. இது பைத்தியம் தானே? சொல்லுங்க, என்ன பைத்தியம் இது? அல்லேலூயா. ஆண்டவர் மேல் உள்ள ஒரு பைத்தியம், ஆண்டவர் மேல் உள்ள ஒரு தாகம். அல்லேலூயா. சோ கர்த்தரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கலாம். இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த வருஷத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, இவைகளுக்கு பின்பு யூதர்களின் பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போனார். பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். ஆறு நமக்கு தெரியும், குட்டைகள் நமக்கு தெரியும், இங்க குளங்களும் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துக்கு பெயர் என்ன? பெதஸ்தா. குளம் இருந்தது. 5 மண்டபங்கள் உண்டு. முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொந்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு, போதும், நீங்க மீதியை நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து கொள்ளலாம் இல்லையா? என்னால் இயன்றவரை, எனக்கு நேரம் இருக்கிறவரை நான் எவ்வளவு சுருக்கமாக இதை சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய பிரசங்கம், இது ஒரு நீண்ட ஒரு சத்தியங்கள் இதிலே புதைந்திருக்கிறது, ஆழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இயேசு எங்கே போனார்? முதல் வசனம் எருசலேம். சரி, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானத்தின் நகரம். கரெக்ட்.
ஷாலோம். சோ அது சாலேம், அதான் எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம். அது தாவீது அதை அரசாட்சி செய்திருந்தால் அது வம்ச வரலாறுகள்லாம் நிறைய இருக்கு. சரி, இங்க தாவீதின் குமாரனாகிய இயேசு எருசலேமுக்கு போனதாக பாருங்க. அந்த எருசலேமிலே என்ன இருந்தது? ஒரு குளம் இருந்தது, அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த குளத்துல தண்ணி எப்பவுமே இருக்கும். சரி, அந்த குளத்தின் அருகே யாரெல்லாம் இருந்தாங்க? குருடர்கள், சப்பானிகள், கையுடையவர்கள், அங்கவீனமானவர்கள், சரீர குறைபாடு உள்ளவர்கள் இல்லையா? சரீர குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொன்னு இருக்குது, என்ன? ஆடுகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம். வாரம் நம்ம இதுல ஊருங்கள்ல சந்தை இருக்கும் இல்லையா? கேள்விப்படும் சந்தை. செவ்வாய்க்கிழமைனா ஒரு சந்தை இருக்கும், புதன்கிழமைனா ஒரு ஊர்ல சந்தை இருக்கும், சனிக்கிழமைனா ஒரு ஊர்ல சந்தை இருக்கும், வெள்ளிக்கிழமைனா ஒரு ஊர்ல சந்தை இருக்கும். ஸோ இந்த சந்தை கூடுகிற இடம் அந்த ஆட்டு வாசல் என்று அழைக்கப்படுகிற இடம். அந்த இடத்துல நிறைய வியாபாரங்கள், அங்கே ஆடுகளை வாங்குவதும் விற்பதும் அங்கெல்லாம் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். அந்த தண்ணி இருந்ததுனால ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சிட்டு அப்படியே அது வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இது ஊருக்கு வெளியே இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது, ஊருக்கு வெளியே இருக்கும், அது புறம்பே இருக்கும். அந்த மண்டபத்துல அங்கங்க யார் யார் படுத்திருப்பா? குருடர்களும், சப்பானிகளும், வியாதியஸ்தர்களும், சூம்பின உறுப்பு உடையவர்கள், அது கை குட்டையா இருக்கும், இல்ல கால் குட்டையா இருக்கும் இல்லையா? ஆமா, இல்ல மூக்கு சப்பையா இருக்கும், இல்ல ஏதோ அங்கவினர்கள், குறைபாடு உள்ளவர்கள் இருக்கக்கூடிய அந்த 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 இடம். அந்த குளத்துக்கு பேர் என்ன? பெதஸ்தா. ஸ்தோத்திரம். இந்த பெதஸ்தா என்றால் என்ன அர்த்தம்? த பிளேஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். இரக்கத்தின் இடம். சரியா? சோ ஆண்டவருடைய இரக்கத்திற்காக இந்த ஜனங்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்களாமா. எப்போ தேவதூதன் குளத்தை கலக்கும் போது முதல்ல யாரு இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன ஆவாங்க? சுகமாயிடுவாங்க. அந்த முதல்ல இறங்குறவங்களுக்கும் சுகம் இல்லையா? இதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்றது. முதல் இல்லையா? முதற் பேராய் பிறந்தவர்கள், முதல் குழந்தைகள், முத பிறக்கிறது எல்லாமே கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அதனால ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர்களை விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, போதும் நீ பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறாராமா. இந்த 38 வருஷமா யோசித்து பாருங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் தான் தாங்கலாம், மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் இல்லையா? ஏன்டா நான் உயிரோடு இருக்கிறேன்? கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா ஒன்னும் வேலை செய்யல. பேரலைஸ் அட்டாக். 38 வருஷமா படுக்கையாக இருந்த ஒரு மனுஷன் இந்த பெதஸ்தா என்ற இடத்துல ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவன் காத்திருந்ததாக நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய ஆதங்கம் என்ன? அவனுடைய ஏக்கம், அவனுடைய தவிப்பு எல்லாம் முதல்ல நானு குளத்துல இறங்கணும், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், முதல்ல செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனா அவனால முடியாது. ஏன்? அல்லேலூயா. அந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த முதல் அந்த ஆண்டவருக்காக அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நின்று வேலை செய்யறதுக்கு நீங்க ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு நாம் முதற் பேரானவளா இருக்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குழந்தையா, இரண்டாவது குழந்தையா, மூணாவது குழந்தையா எனக்கு நமக்கு தெரியாது. இந்த 38 வருஷமா காத்திருந்த அவன். ஆனா அவன் ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும், முதல்ல போய் குளத்துல இறங்கணும், நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளணும், நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படி தாகம் வாஞ்ச இருக்குது. எத்தனை வருஷமா இருக்குது? 38 வருஷமான அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. இந்த பெதஸ்தா என்றால் என்ன அர்த்தம்? மறந்துடாதீங்க. பெதஸ்தான்னா என்ன அர்த்தம்? இரக்கத்தின் இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சபை கூட ஒரு பெதஸ்தா குலம் என்று நாம் நம்பலாம், நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய இந்த ராஜரிக குடும்பம் ஒரு பெதஸ்தா குலம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்காக நம்ம எதையாயிலும் செய்ய வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அதை கனம் பண்ணுவார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னொரு விதத்துல இந்த பெதஸ்தா என்றால் நம்பிக்கையின் இடம். பாருங்க, இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, எப்ப தேவதூதன் வந்து கலக்குவான் அப்படி சொல்லிட்டு. இவன் ஒத்து மட்டும் இல்ல, நிறைய பேரு. ஆனா எல்லாருமே எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? எப்படிப்பட்டவங்க? ஆமா, நம்பிக்கை இல்லாத அவருடைய வாழ்விலே நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே நம்பி காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். லேவியராகமம் 21 அதிகாரம். லேவியராகமம் 21. நீங்க வீட்டுல கூட போயிட்டு இது ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிக்கலாம். 16ல இருந்து வாசிக்கலாம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. ஆகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. ஆனாலும் நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு சப்ஜெக்ட். இது நான் உங்களுக்கு இப்ப சொல்ற சப்ஜெக்ட். அந்த முதற் பேரானவர் சேஷ்ட புத்திரன் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசப்படுத்துறார். ஆண்டவர் வந்து அந்த முதல் தரமான மக்களை கத்த தேடுகிறார். ஆனா இங்க சொல்லப்படுகிற எல்லாருமே பாத்தீங்கன்னா, வாசங்க, குருடனானாலும் ஆனாலும் 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 கால் ஒடிந்தவனானாலும் கை இருக்காங்களா இல்லையா? உலகத்துல நிறைய பேர் இவங்க எல்லாமே இவங்களை வந்து சேலஞ்சு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா? மாற்றுத்திறனாளிகள். ஸ்தோத்திரம், சரியான வார்த்தை இல்லையா? மாற்று முடியும், ஆனா அவங்களால முடியாது இல்லையா? இவங்க தான் குறைபாடு உள்ளவர்கள். அங்கவீனம், குருடனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூ விழுந்த கண்ணனானாலும். அப்ப சில பேருடைய கண்கள்ல ஆமா அந்த ஒரு கண்ணு தெரியாது, ஆனா பூ விழுந்த மாதிரி அது ஒரு பூ மாதிரி அது கண்ணுல இருக்கும், அவங்களுக்கு கண் தெரியாது. பூ விழுந்தவனானாலும் சொரியனானாலும் அசடு உள்ளவன் ஆனாலும், அது அசடுனா சொரிஞ்சு 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 அதுல இருந்து சீழும் ரத்தமும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது பரிசுத்த வேதம் எப்படிலாம் சொல்லுது பாருங்க. சொல்றதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், நம்பிக்கை அற்றவர்களாக. எனக்கு ஏன் இந்த காரியம்?
ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்புகளோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, லிஸ்ட் நின்றுனே போது பாருங்க. இதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது, அணுகலாகாது. ஆசாரனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் ஆசாரியனா இருந்தாலும் சரி, அவன் கூட என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பலிபீடத்துல வரக்கூடாது. ஆலயத்துக்குள்ள அவன் என்டர் ஆகக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, அதுல புசிக்க கூடாது, அதை தொடக்கூடாது. இப்படிலாம் நியாயப்பிரமாணத்துல சட்டங்கள் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. அவன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளையும் மற்ற பரிசுத்தமானவைகளையும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும். சரி, நீங்க பின்னால பற்றி நீங்க வாசிக்கலாம். இப்போ இங்க கர்த்தருடைய பலிபீடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல யார் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க லிஸ்ட் போட்டு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இதுக்கும் இப்ப நம்ம வாசித்த யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த 5 மண்டபங்கள் இல்லையா, அந்த மண்டபங்களிலே இப்படிப்பட்டவங்க தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? உட்கார்ந்து இருந்தாங்க. நல்லா இருக்கிறவங்க அவங்கவுங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, சுகமா இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க, சுகமா இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க பிசினஸ் பார்த்துட்டு அவங்க பாட்டுல போயிட்டாங்க. ஆனா இப்படிப்பட்டவங்க தான் இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள், இரக்கத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கையாய் காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? முதல்ல வாசிங்க யோவான் 5. அவைகளிலே குருட சப்பனைகள் அநேகப்படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார். பாருங்க, காத்திருக்கிற கூட்டம். எப்ப தூதன் வருவாரு, எப்ப இந்த தண்ணி கலங்கன்னு காத்திருக்கிற கூட்டம். அப்போ அந்த குளத்துக்கு பேரு காத்திருக்கிற குளம், நம்பிக்கை உள்ள குளம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை கொட்டுகிற குளம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய ஊழியம், நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு. கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எடுத்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எங்க இருக்குது இந்த வசனம்? ஏசாயா 40:31. சீக்கிரம் வாசிக்கலாம். காத்திருக்கிறவர்களோ ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு ஓடி வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, சுகத்தை கொடுக்க மாட்டாரா, விடுதலை கொடுக்க மாட்டாரா என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே நமக்கு சகாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது, இரக்கத்திற்கு காத்திருக்கும் போது, கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இயேசு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இயேசு பெதஸ்தாவை தேடி வருகிறார்.
அங்கே 38 வருஷமாய் காத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சுகத்துக்காக. ஆண்டவர், நீ சுகமாக விரும்புகிறாயா? கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஆமென். நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, சுகமாக விரும்ப ஆசை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. என்னை முந்தி கொண்டு போய் உள்ள இறக்குவதற்கு யாரும், எனக்கு யாரும் சொல்லுங்க, எனக்கு யாரும். அல்லேலூயா. நம்ம நம்பினவங்களாம் நம்மளை கை விட்டுட்டாங்க இல்லையா? நம்பினவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க இல்லையா? நம்பினவங்களாம் நமக்கு மோசம் போக்கிட்டாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் இல்லை என்று ஏங்கி கலங்கி கொண்டிருந்த அந்த 38 வருஷமான அந்த வியாதிஸ்தனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? ஆமென். தேடி வந்து விடுதலை கொடுத்தவர். அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகத்தை அவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் அந்த முதல் பெறான வரிசையிலே நாம் நிற்க ஆவலுள்ளவர்களா இருக்க வேணும். ஆமென். கர்த்தர் சமூகத்திலே இந்த குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் தேவாலயத்தின் திரைச்சிலையை இரண்டாக கிழித்து போட்டார். யாரெல்லாம் மகா பரிசுத்தத்திலே வரக்கூடாதோ அவங்க எல்லாம் உள்ள வரலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஜீவனுள்ள மார்க்கத்தை திறந்து கொடுத்தாராம். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு யாரு? நாம் யாரு? குருடர்கள். நாம் யாரு? வியாதிஸ்தர்கள். நாம் யாரு? சப்பானிகள். நாம் யாரு? ஆமா ஆமா, குள்ளர்கள். நம்ம யாரு? சொல்லுங்க, நாம் யாரு? ஆமா, நாம் யாரு? அங்கவீனம் உள்ளவர்கள் இல்லையா? குறைபாடு உள்ளவர்கள். ஆமா, நாம் யாரு? சொரியர்கள். அப்படிதான் இருக்குது வாயுல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கொஞ்சம் சொரியிறது, அங்க கொஞ்சம், அங்க இங்க கொஞ்சம் சொரியிறது, அங்க போய் சொரியிறது, கோல் சொல்றது, புறம் கூடுறது, இதெல்லாம் இருக்குத்தானே? இருக்குத்தானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொன்னா நேரம் போதாது, கொஞ்சம் சிரிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, இது கொஞ்சம் சீரியஸானது சப்ஜெக்ட் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு இருந்தோம். ஆமா, பைபிள் படிக்காதவங்க எல்லாமே ஒரு அளவுக்கு கண்ணு இருந்தும் குருடர்கள் தானே இல்லையா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண என்ன இல்ல, நேரம் இல்ல. இவங்க யாரு? எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். குறைபாடு உள்ளவர்கள், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கூணர்கள். கூணர்னா அவங்கள என்ன செய்ய முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது, மேலானவர்களை பார்க்க, பரலோகத்துக்குரியவர்களை பார்க்க, பூமிக்குரியவர்களையே. ஏன்னா அவங்க யாரு? புரியுதுங்களா? ஆமா, இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க எல்லாம் புறம்பாக்கப்பட்டவர்கள். உங்களா யாரு? ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். ஆமா, இவங்களை யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் எபிரேயர் நிருபம் இதை வாசித்துட்டு அதுக்கப்புறம் எபிரேயர் நிருபம் 13 வாசிங்க. 13 வாசிங்க. மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்
அந்த இயேசு கிறிஸ்து எனப்படுகிற அந்த மார்க்கத்தின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தைரியம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 13:13 என்ன வாசிக்கிறேன்? எபிரேயர் 13:13. நிந்தையை சுமந்து அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு இயேசு? எங்க இருக்காரு? அப்ப பாளையத்துக்கு புறம்பே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க. குருடர்கள், தப்பானிகள், கூணர்கள், சொரியர்கள், குறைவுள்ளவர்கள் எல்லாரும் எங்கதான் இருக்காங்க? பாளையத்துக்கு. ஆமா, இப்ப இயேசு எங்க சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார்? பாளையத்துக்கு உள்ளையா? பாளையத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இந்த பாளையத்திற்கு புறம்பே நீங்களும் நானும் புறம்பே இருந்தோம், புறம்பே இருந்தோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே தூரமா இருந்தோம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 படிக்கல. எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நாம் யாருங்க? கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை எப்படி இருந்தோம் பாருங்க. ஆனால் இப்பொழுதோ, வாசிங்க அந்த வாசகம், இப்பொழுதோ பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அக்காலத்திலே எப்படி இருந்தோம், இக்காலத்திலே எப்படி இருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை முன்னே நீங்கள் இப்பொழுதோ, அல்லேலூயா, இப்பொழுதோ இதாங்க மாற்றம். கிமு கிபின்றது பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்த ஒரு காலம் அது. ஆனா இப்பொழுதோ நான் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. ஆமா. அப்போ தேவாலயத்தை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று பிரகாரம், இன்னொன்னு பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் கருவூலம் சொல்லுவாங்க. இல்லையா? எனக்கு கோயில்கள் இருக்கியா? ஆமா, நம்ம இந்து சகோதரருடைய கோயில்கள் எல்லாம் இது 3 பகுதியா இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் படி தான் ஆசரிப்பு கூடாரம் போடணும்னு மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகளை எல்லாம் ஒரு கூட்டம் கத்துக்கிட்டு அது வியாபாரம் ஆக்கிருச்சு, பிசினஸ் ஆக்கிருச்சு. அதனாலதான் பாத்தீங்க, அதே மெத்தட்ல தான் பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், பூசாரி நிக்கிற இடம் அது பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் மக்கள் வந்து மணி அடிச்சுட்டு அப்படியே வரிசையா நிற்பாங்க, தட்டுகள்லாம் ஏந்துட்டு காணிக்கைகளை கொண்டு வந்து நின்று, அது பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம் பூசாரி நின்று பூசை வேலை, மணி அடிக்கிறது, பூசை வேலை, மக்களுக்காக கடவுளுக்கு போய் வேண்டுதல் பண்றது எல்லாமே அதுதான். அதுக்கு பின்னால ஒண்ணு இருக்கும், திரைச்சலை போட்டு மறைச்சிருவாங்க, அதுதான் கருவூலம், அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஆரோனுடைய துளித்த கோல் இருக்கும், மண்ணா இருக்கும். அங்கே உடன்படிக்கை பெட்டியில கேரு பெண்கள் இருப்பாங்க, சேரா பெண்கள் இருப்பாங்க. சோத்திரம். அவன் மக்களுக்காக பரிசுத்தத்தில் நின்று பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போனோம். போறவன் பரிசுத்தமா இருந்தா தப்பிச்சான், மறுபடியும் வெளியே வருவான். ஒருவேளை அவனும் பரிசுத்தமா இல்லைன்னு வைங்க, தேவன் அவனை அங்கேயே, அதனால உள்ள போகும்போது இடுப்புல கயிறு கட்டுன்னு போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு ஐயருங்கெல்லாம் இடுப்புல கயிறு கட்டுன்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கருப்பு கயிறு கட்டிட்டு இருப்பாங்க ஐயருங்கெல்லாம், அங்கேயும் போட்டுட்டு கருப்பு கயிறு கட்டிட்டு இருப்பாங்க, இல்லையா? இது எதுனா பழைய ஏற்பாட்டு படி கயிறு கட்டிட்டு உள்ள போனோம்.
ஏன்னா அவன் செத்து போயிட்டான்னு வைங்க, யாராலும் உள்ள போய் பணத்தை எடுத்துன்னு வர முடியாது. கையை பிடிச்சு வெளியே என்ன பாப்போம், உள்ள போன ஆளு இன்னும் வரலையே, என்னாச்சு ஏதாச்சு. ஆமா சோதரன், அவன் உயிரோடு இருந்தா, தேவனுக்கு முன்னால அவன் நீதிமானா உத்தமனா இருந்தா அவன் வெளியே வருவான். மணிக்கணக்காயும் வெளியே வரலன்னு வைங்க, கர்த்தர் அவனை போட்டு தள்ளிட்டார் போல அப்படின்னு கயிறு பிடிச்சு. ஆமா, அப்போ மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது, எல்லாரும் போக முடியாது, பார்த்தீங்களா? ஆனா இயேசுநாதர் எப்ப சிலுவையிலே தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழிப்பதற்காக ஒப்பு கொடுத்தாரோ, அந்த ரத்தத்தினாலே என்ன செய்யலாம், உள்ள போலாம், திரைச்சிலே கிடையாது. மகாபரிசுத்தலத்தின் ஒன்னை ஆண்டவர் எடுத்து ஓட்டாரு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் அந்த ஸ்தலத்துக்குள்ள போலாம், ஏன்னா இயேசு ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போலாம். இயேசு ரத்தத்து மேல விசுவாசம் வச்சு அதுக்குள்ள போலாம். அல்லேலூயா. அதனால்தான் பாளையத்துக்கு புறம்பே இயேசு பாடுபட்டதுனால அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, மீட்பு கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிங்க. 1 கொரிந்தியர் 13:8 முடிச்சிடறேன். அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஒரு காலம் ஒழியாது. 8வது வசனம் தானே? அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனம் ஒழிந்து போ, ஒழிந்து போகும், ஒழிந்து போகும், குறைவுள்ளது, குறைவுள்ளது வரும்போது. அல்லேலூயா. நம்மகிட்ட எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி, அந்த குறைகள் எல்லாம் மதிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அந்த குறைகள் எல்லாம் ஒரு பெருசே கிடையாது என்றார். ஏன்? நிறைவானது வந்து குறைவானது எல்லாத்தையும் தள்ளிப்படுறது. அல்லேலூயா. அந்த நிறைவானது எது? அன்பு. ஆமென். இந்த அன்பு தான் நிறைவானது, நிரந்தரமானது. அந்த அன்பு தான் பெருசு. நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? குறை உள்ளவைகளுக்கு தான் முதலிடம் கொடுத்து சோர்ந்து போகிறோம். குறை உள்ளவர்களுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போகிறோம். குறைவானவர்களை நம்ம பெருசா நினைச்சு என்ன செய்யறோம்? பகைக்கிறோம், வெறுக்கிறோம், அன்பில்லாம நடந்து கொள்கிறோம், குறை உள்ளவர்களாய் மாறிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். என் தேவன் என்னை படைத்த தேவன், அல்லேலூயா, என்னை உருவாக்கின தேவன். ஏங்க, நான் குருடனா பிறந்தேன்னா அது நான் செஞ்ச பாவமா? சொல்லுங்க. இல்ல. ஆனா ஏதோ ஒரு குறைவு, குருடனா பிறந்துட்டேன். ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். நிறைய குறைகள் நம்ம இடத்துல இருக்குது இல்லையா? அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் போது, அது நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் என்ன செய்யுது? குறைவானதெல்லாம் என்ன செய்யுது? இதுதாங்க ராஜரீகம். ராஜரீக குடும்பம்னாலுமே அதுதான். அந்த நிறைவுக்குள்ளே நாம் போக வேணும். அந்த நிறைவு தான் நம்முடைய லட்சியம், அந்த நிறைவு தான் நம்முடைய ஆதங்கம், அந்த நிறைவு தான் நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நம்முடைய செயல்பாடு எல்லாம் அந்த நிறைவானது நமக்குள்ளே வர வேணும். வரும்போது என்ன ஆகுது? குறைவானதெல்லாம். ஆமென். இயேசு பெதஸ்தாவுக்கு நேராய் வந்த உடனே குறைகள் எல்லாம் நிறைவானது. அல்லேலூயா. அது எத்தனை வருஷத்துக்கு குறைபாடு? 38 வருஷத்துக்கு குறைபாடு. அப்படியே ஒரு செகண்ட்ல. ஆனாலும் பாருங்க, இவன் சுகமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டானே தவிர தன்னை சுகப்படுத்தினது யாருன்னு
உன்னை படுக்க எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. இவனுக்கு என்ன செய்யல தெரியல. ஸ்தோத்திரம். அவ இந்த 38 வருஷமா காத்து எப்படிங்க தெரியாம இருக்கும்? தன்னை சுகப்படுத்தினவர் யாருன்னு தெரியாமலா இருக்கும் அவனுக்கு. நம்ப முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சுகப்படுத்திட்டாரே தவிர இயேசு அவனுக்கு வெளிப்படல. இயேசு மறைந்திருந்தார்னு இருக்கு இல்லையா? அப்படிதான் இருக்கு. இயேசு தன்னை மறைத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ லட்சம் சுகமாக்கினவன் அவரை தேடணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அவரை துதிக்கணுமா வேண்டாமா? அவரை பாடணுமா வேண்டாமா? அவரை ஆராதிக்கணுமா வேண்டாமா? அவருக்காக வாழணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நீங்களும் அந்த நிலையில் தானே இருக்கிறோம். அவரை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் நம்ம அவரை அறியலையே. தெரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் இன்னும் தெரிந்து கொள்ளலையே இல்லையா? சோ நம்ம குறைவுடாக தானே இருக்கிறோம். ஆக அந்த நிறைவுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 இருந்து வாசிங்க. 10வது வசனமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 13. நான் குழந்தையா இருந்தபோது, அதாவது குறைபாடு உள்ளவனா இருந்த போதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? குழந்தைதான், ஆனா அது இன்னும் என்ன ஆகல, வளரல, புத்தி வளரல, நடக்க தெரியல, பார்க்க தெரியல, சரியா யோசிக்க தெரியல, குழந்தை. பாத்தீங்களா? ஆமா. எழுந்து ஓட தெரியல, உட்காந்து உட்காந்து பட்டத்திலேயே போகுது. குழந்தை இல்லையா? ஆமா. ஒண்ணுமே அதுக்கே தெரியல. நான் குழந்தையா இருந்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன். அங்க குழந்தை குழந்தை குழந்தைன்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை நேசிக்கிற விஷயத்துல, ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிற விஷயத்துல, ஆண்டவருக்கு என்று வாழ்கிற அந்த ஸ்டாண்டர்ட் வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி இல்ல. இன்னும் ஆவிக்குரிய விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல குழந்தைகளாகத்தான் இருக்கிறீர்களே அப்படின்னு ஆதங்கப்படுறார். குழந்தையா இருந்தேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன். ஆசைங்க. வளர்ச்சி அடைந்த போதோ, புத்தி தெளிந்த போதோ, அறிவு வந்த போதோ இல்லையா, உண்மையை உணர்ந்து கொண்ட போதோ, சத்தியத்தை தெரிந்து கொண்ட போதோ, நான் புருஷனான போதோ என்ன செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்? குழந்தைகளுக்கு ஏற்றவர்கள 38 வருஷமா குழந்தை மாதிரிதான் இருந்தான் அவன். குளத்தண்டியிலே காத்திருந்தான், நம்பிக்கையா இருந்தான், காத்திருந்தான், பொறுமையா இருந்தான். 38 வருஷம் உதவி செய்ய யாரும் இல்ல. தூக்கின்னு போய் முந்தி இறங்குறதுக்கு யாரும் உதவிக்கு யாரும் இல்ல. 38 வருஷம் ஏக்கம், தவிப்பு, நிந்தனை, அவமானம். சொந்தக்காரங்க அவரை வச்சு யாரும் சோறு போடல, புறம்பே இருந்தான். அவன் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு இயேசு கடந்து வந்து சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, எழுந்து நடக்கும்படி செய்தாரே. கரங்களை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாருமே இயேசுவை நேசிக்க மாட்டாங்க. எல்லாருமே இயேசுவுக்கு பிள்ளைகளா மாற மாட்டாங்க. எல்லாருமே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலர் தான், கொஞ்சம் தான். இவன் அந்த முதற் பேரானவர்கள் வந்து எல்லாருமே கிடையாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நிறைவானவர் அவர்தான். அல்லேலூயா. பெரியவர் அவர்தான். ஆமா. புருஷனுக்கு ஏற்றவர்களை ஒழித்து கட்டினவர் அவர்தான். அல்லேலூயா.
குழந்தைகளுக்கு ஏற்றவளை எல்லாம் நம்ம விட்டு எடுத்து போட்டு நம்ம நிறைவானவர்களாய் மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. புருஷனுக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன், குழந்தைகளுக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன். பார்க்கிறோம், முகமுகமாய் பார்ப்போம். குறைந்த அறிவுள்ளவன் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. அன்பே, எல்லாரும் சொல்லுங்க, அன்பே அன்பே. அந்த அன்பு நிறைவானது. அல்லேலூயா. அது நமக்குள்ளே வரணுமா வேண்டாமா? அது வந்தா குறையெல்லாம் ஒழிந்து போடும். ஆமென். இன்னும் நம்ம குறைவுள்ளவனா நினைக்காதீங்க. நிறைவானது. ஆமா, இயேசு கிறிஸ்து தான் நிறைவானவர். அவர் நமக்குள்ளே வந்தால் நமக்குள்ள குறைகள் எல்லாம் நாளுக்கு நாள் ஒழிஞ்சு போயிடும். ஆமென். அந்த நிறைவானவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, எபேசியர் 2 வாசித்து முடிச்சிருக்க, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், எபேசியர் 2 முன்னே தூரமாயிருந்த நீங்கள், வசனமா 13வது வசனம். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படி எனில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய, அப்போ பிரிவினை என்ற பகையாகிய பிரிவினையாகிய பகை. அல்லேலூயா. சிலர் ரொம்ப நகைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்முடைய உபதேசம் ஒரு வித்தியாசமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. நகையெல்லாம் போட்டுட்டு பகையோடு சுத்தி நின்றா பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நகை ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. சில பேர் நகையில கட்டிட்டு அப்படியே இருப்பதை பார்த்திருக்கீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனா அவங்க கூட பழகி பாருங்க, உள்ளுக்குள்ள பகை நிறைய இருக்கும். அல்லேலூயா. பகையா நகையா அப்படின்னு பார்க்கும்போது எப்பா நகையே பரவாயில்ல. அல்லேலூயா. அதனால நம்ம நகை போடுறது அனுமதி இலவசம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதே, நகைக்கு முதலிடம் கொடுக்கறதே இல்லை, பகைக்குத்தான் முதலிடம். அல்லேலூயா. அப்போ அந்த பகை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நகை போட்டா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பரலோகம் போயிடலாம். நகையோடு பரலோகம் போயிடலாம், பகையோடு போக முடியாது. அப்ப நகை போயிட்டு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அல்லேலூயா. சில எல்லாம் வருஷ கணக்கா பகைய மனசுக்குள்ள வச்சுட்டு சுமந்து திருந்தின்னு இருக்காங்க நகை போடாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளுங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆமே. அதனாலதான் பாஸ்டர் நீ போட்டுக்கமா சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பகையோடு தானே சுத்த கூடாது, நகையோட சுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை பாம் பிளாஸ்ட் பண்ணி அப்படியே அடிச்சு தூக்கிட்டாரு பாருங்க எரிகோ கோட்டைய. அல்லேலூயா. எரிகோ கோட்டை துதியினால் இடிந்து விழுந்துச்சா? ஆமென். அப்போ அந்த பகையாய் நின்ற அந்த நடுசுவர் வினாயிடுச்சு, தகர்ந்து போயிடுச்சு. அது தகர்த்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ரத்தம் ஜெயம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பகையாய் நின்ற தகர்த்து நியாயப்பிரமாணம் சொல்லுகிற அந்த பிரமாணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவரு? என்ன செஞ்சிட்டாரு?
திருடனும் வரலாம், குருடனும் வரலாம், கூணனும் வரலாம், சொரியனும் வரலாம், சரங்களும் வரலாம், குள்ளனும் வரலாம், நீண்ட கை உள்ளவனும் வரலாம், குட்டகை உள்ளவனும் வரலாம், உயர்ந்தவங்களும் வரலாம், தானும் ஏழைகளும் வரலாம், பணக்காரங்களா. தேவனுக்கு முன்பா எல்லாம் சமானம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதருடைய புரட்சி இது. அல்லேலூயா. அவருடைய புரட்சி படையில நம்ம எல்லாரும் சேர்ந்துகிட்டோம். நம்மளையும் ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு. நீ கூடனாங்க பரவாயில்ல, வா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நீ வா. அந்த தடை சுவரை அந்த தகர்த்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து இருதிருத்தாரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாருங்க? ஒரே புதிய மனுஷன். ஒன் இந்தியா, ஒன் லாங்குவேஜ் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் ஒரிஜினல் ஒண்ணு. அல்லேலூயா. நம்ம ஒன்னா சேர்த்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்மள ஒன்னா சேர்த்துக்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் யாரு? ஒரே சரீரம். சொல்லுங்க, நாம எல்லாரும் நமக்குள்ளே ஒரே லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் எது? அன்பு. அன்பு என்ற ஒரு மொழி. ஆமென். அன்புக்கும் உண்டோ அடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே மனம் திறந்து இருக்கும். அல்லேலூயா. அது தாப்பா போட்டு பூட்டிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்குன்னு ஒரு எல்லை கோடு போட்டு அந்த எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது, உள்ள இருந்து யாரும் போக கூடாது சொல்றவங்க நம்ம கிடையாது. அல்லேலூயா. நீ எங்க வேணா போ, எங்க வேணா ஊழியம் தோணுது, எங்க வேணா செய், எங்க வேணா செய். எல்லாரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி சிருஷ்டித்து இப்படி நமக்குள்ளே ஆண்டவர் சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தொடர்ந்து அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த நமக்கும் அவர்களுக்கும் சமாதானத்தை. அப்போ நம்முடைய சுவிசேஷம் எது? எல்லாம் சத்தமா சொல்லு, நம்முடைய சுவிசேஷம் எது? ஆமென், ஆமென். நமக்குள்ள சமாதானத்துக்கு அடையாளம் என்ன? சமாதானத்துக்கு அடையாளம் என்ன? சமாதானமா போறாங்கன்னா எந்த கொடி ஏத்துன்னு போவாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வெள்ளை போட்டுட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுன்னு இருந்தாங்கடா. வெள்ளை போட்டு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ வெள்ளை போட்டாலும் சரி, நீ கலர் போட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை, நம்ம சமாதானம் இருப்போம். அல்லேலூயா, ஆமென். அது வெளியே வந்து பெயிண்ட் அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? வெள்ளை பெயிண்ட், சவுப்பு பெயிண்ட், பச்சை பெயிண்ட், வர்ணாசிரமம், கருப்பு, வெள்ளை, பச்சை, இந்த மாதிரி நமக்குள்ள கலரை பூசிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அன்பு ஒன்றே நமக்குள்ளே பெரிதா இருக்க வேணும். ஆமென். இயேசு ஒருவரே சிறந்திருக்க வேணும். தொடர்ந்து வாசிருங்க. அந்தபடி இருதிருத்தாரும் ஒரே சரீரம்ன்றாரு, ஒரே ஆவின்றாரு. பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதுங்க இது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி, சேஷ்ட புத்திரத்தின் ஆவி, அதுதான் ஸ்லாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்குது. ஸ்லாக்கியம்னா என்ன? முதற்பேரானுடைய வரிசையிலே நாம் போய் நிற்கணும். முதற்பேரானவர்களாய் நாம் நிற்கணும். முதற்பேரானவர்களாய் நாம் மாறணும். முதற்பேரானவரோடு அவருக்கு ஒப்பாக நாம் மாறணும். அதான் லட்சியம்.
அல்லேலூயா. அதனால்தான் அந்த முதற் பேரானுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆவதற்கு எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென்.